அன்புள்ளம் கொண்ட பேரொளி சுடர்களே, ஆத்ம ரீதியாக பார்க்குறது எல்லாரும் ஒளி பிரகாசிக்குது, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உடலில் உள்ள உயிர் அணுக்கள் முழுவதும் ஒளிமயமாக திகழ்கின்றன. உங்களது வாழ்க்கை the projection of yourself, spiritual projection of yourself is life. வாழ்க்கை, நீங்கள் வாழ்க்கை என்று நினைப்பது ஆத்மாவின் அல்லது உயிரின் ஒருவித வெளிப்பாடே. எல்லாருடைய தேடலும் ஆனந்தம், மகிழ்ச்சி, நிம்மதி. படைப்புக்காக சடப்பொருளாலான உலகத்தை அது படைத்தது. இது பேரறிவு. இந்த பிரபஞ்சம் முழுக்க எண்ணத்தாலையும் தாட் அண்ட் ஃபீலிங், எண்ணத்தாலையும் உணர்வாலும் படைக்கப்பட்டது. இந்த கதோ உபனிஷத்து என்றது கடம் என்றால் பானை சமஸ்கிருதத்தில். இந்த பானையின் வெளிப்புறத்தை உடைத்தால் உள்ளுக்கு இருக்கும் வெளியும் வெளியில் இருக்கிற வெளியும் ஒன்று. இங்கே ஆத்மா அல்லது பரமாத்மா அல்லது இறைவன் என்று சொல்லுகின்ற சொற்பதங்கள் எல்லாமே எனக்குள் இருக்கும் உயிரும் உயிரின் விரிவாக்கமுமே. யோக விஞ்ஞானத்தின்படி அந்த ஸ்பிரிட் என்று சொல்லுகின்ற ஆத்மாவிலிருந்து 35 அலைகள் வந்து 19 அலைகள் மனமாகவும் புத்தியாகவும், அதாவது உள்ளமாகவும், 16 அலைகள் உடலாகவும் பரிணமித்திருக்கின்றன. இந்த 16 அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டராக்ஷன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மேக்னெட்டிக் எனர்ஜியும் சேர்ந்தது தான் நாங்கள் காணுகின்ற உலகம். இது ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ். ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள் காண்கின்ற உலகம். நாங்கள் வாழ்வது இந்த சடப்பொருளாலான உலகத்தில். ஆனால் வாழ்க்கை உணர்வது சூக்ஷ்ம பொருளாக இருக்கின்ற அஸ்ட்ரல் பாடி அல்லது சைக்கடலிக் பாடி என்று சொல்கிற மனமும் புத்தியால் தான் வாழ்கின்றோம். இந்த உயிரையும் உடலையும் இணைப்பது உள்ளம். நாங்கள் சடப்பொருளில் வாழ்ந்தாலும், உடல் வாழ்ந்தாலும், வாழ்க்கையை உணருவது உள்ளம். ஆகையால் பரிணாமம் என்று சொல்லுகின்ற எவல்யூஷன் எடுத்து பார்க்கின்ற பொழுது அறியும் கருவிகள் யாரு கூட இருக்கோ அவர்கள் தன்னை அறிய வேண்டும் என்பது பரிணாமத்தின் மாற்ற முடியாத விதி. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நாங்கள் பார்க்கின்ற உலகம் முழுக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதில் மேக்னெட்டிக் எனர்ஜி சேர்கிற பொழுது பொருள்களாக தெரிகின்றன. இதுக்கு உள்ளுக்கு இருக்கிற எனர்ஜிக்கு பேர் ஈத்தரிக் எனர்ஜி அல்லது பிராணன். இந்த பிராணன் சூரியனிலிருந்து வெளிப்படுது. எங்கட சூரியன்டா தெரியுதானே? பல சூரியன்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது. இதுக்கு சென்ட்ரலான ஒரு சூரியன் ஒன்று இருக்குது. இப்போ அண்மையில் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அதில் இருந்து ஆண்டு ஒரு சவுண்ட் வருகிறதாகவும், அது பரவி வர்ற பொழுது ஊண்டு வந்து மாண்டு முடிகிறதாகவும் அண்மைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. விஞ்ஞானம் கான்ஷியஸ்னஸ் அல்லது உயிர்ப்பொருள் என்பதை 5வது விதியாகிய ஐன்ஸ்டீனின் 5வது விதியாகிய ஆன்டி மேட்டர், சடப்பொருள் அல்லாதது என்றதை கண்டுபிடிச்சும் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்குது. ஏனென்றால் மதங்கள் சண்டைக்கு வருமே. அப்போ அணுவுக்குள் உள்ள எலக்ட்ரான் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் விளையாட்டு காட்டுது. அப்போ அணு சப் அட்டமிக் பார்ட்டிகல் என்று டாக்டர் சொன்னார். அணுவின் துகள். இதுக்கு நடுவில் லைஃப் ட்ரான் என்று சொல்லி
உயிர் இருப்பதை உபனிஷதங்கள் சொல்லுகின்றன. நியாயம் வைசேசிகம் என்ற இந்து சமய பிரிவுகள் அணுவை பற்றி வசிஷ்டரும் அணுவை பற்றி விவரமாக எடுத்து கூறுகின்றார்கள். அப்போ இந்த எனர்ஜி அப்போ எலக்ட்ரான்ஸ் வீட்டில் டிவியில் பார்த்துருப்பீங்கள், ஸ்க்ரீனில் பார்க்குற பொழுது புள்ளியாகவும் கோடுகளாகவும் தெரியும். அது கூடுதல் அநேகமாக இருக்கிற பொழுது எங்களது புள்ளியாகவும் கோடுகளாகவும் தெரியாது. சில வேளை ஸ்லோவாக வர்ற பொழுது பார்த்துருப்பீங்கள். ஆகவே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்பது சூரியனிலிருந்து பெறுகின்றோம். சூரியன் யாரிடத்திலிருந்து பெறுகின்றான்? பெரிய சூரியனிடத்திலிருந்து சொல்லலாம். ஸோ எது அசைவற்றதாக இருக்கிறதோ, எது அசைவறதுக்கு இடம் வேணும். ஏன்னா எல்லா இடமும் நீக்கமுறை இருந்தால் அசைய முடியாது. அசைவற்று எது இருக்குதோ அது எனக்குள்ளும் இருக்குது. என்னுடைய வைப்ரேஷன், மனம், புத்தி அது அல்லது சித்தம் எல்லாம் வைப்ரேட் பண்ணி கொண்டிருக்கு. வைப்ரேட்னா அதிர்வடைந்து கொண்டிருக்கு. ஆகையால் உலகத்துடன் எனது உள்ளத்தை நான் சேர்க்கின்ற பொழுது அதிர்வுகள் கூட.